அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போதி தர்மர் அவர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த காலத்திலேயே காஞ்சிபுரத்திற்கும் சைனாவிற்கும் நீண்ட பாரம்பரிய வர்த்தக தொடர்பு இருந்துதான் இருக்கின்றது. மாமல்லபுரம் அவர்களுக்கு வணிகத்துறையினுடைய செயல்பாட்டிற்கு பயன்பாட்டு வந்திருக்கிறது. சைனாவிலிருந்து இங்கு பட்டு துணிகள் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காலங்களில் வர்த்தகம் நேரடியாக தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திலிருந்து சைனாவிற்கு வர்த்தகம் செய்துதான் கொண்டிருக்கின்றார்கள் பல்லவ பேரரசர்கள். மேலும் பல்லவர் காலத்தில்தான் கைத்தொழில், சிற்பத்தொழில், குகை சிற்ப கோவில் போன்று பிரதான கலையில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்து சீனாவிலிருந்து வந்த அதிபர்கள், சுற்றுப்பிரயாணியாக வந்தவர்கள் அவர்களுடைய பதிவேட்டில் எழுதி வைத்திருப்பதை பார்த்தால் சீனாவிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும், அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்குமே மிகுந்த தொடர்பு உண்டு என்பது ஆணித்தரமாக விளங்குகிறது. ஒரு காலத்தில் போதி தர்மர் அவர்களை பாரசி என்று எழுதிய ஒரு ஆங்கில எழுத்தாளர் பின்னாளில் ஆய்வு செய்து அவருடைய தவறை உணர்ந்து பின்னாளில் அவர் எழுதிய புத்தகத்தில் இல்லை, அவர் பாரசிக்கார் கிடையாது, அவர் தமிழ்காரர் தான் என்பதை உறுதியளித்து அவர் எழுதியிருக்கின்றார். தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு வகையில் அல்ல பல வகையில் தொடர்பு உண்டு என்பதை தொடர்ந்து சில உதாரணங்களுடன் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நன்றி.